வணக்கம். இன்னைக்கு நாம 2025க்கான நோபல் பரிசு மருத்துவம் அல்லது உடல் இயங்கியல் பிரிவுல கொடுத்திருக்காங்களே, அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இது ரொம்ப ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது நம்ம உடம்போட பாதுகாப்பு படை இருக்கே, அது நம்மளையே தாக்காம வெளியிருந்து வர்ற கிருமிகளை மட்டும் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு சண்டை போடுது. ம், இந்த ரொம்ப அடிப்படையான ஆனா பயங்கர முக்கியமான கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சதுக்கு தான் அந்த பரிசு. சரி. இதுக்கான தகவல்களை சில சயின்டிபிக் ஆர்டிகல்ஸ் அப்புறம் ஒரு யூடியூப் வீடியோல இருந்து எடுத்திருக்கோம். நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, நிக் ஜோனஸ், சல்மான் கான் இல்ல நம்ம சமந்தா ரூத் பிரபு மாதிரி பிரபலங்கள்லாம் ஆமா ஆமா. அவங்களுக்கெல்லாம் ஆட்டோ இம்யூன் பிரச்சனை இருக்குன்னு, அதாவது அவங்களோட சொந்த உடம்பே அவங்களோட செல்களை தாக்கிடுது. ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ். இது ஏன் சில பேருக்கு வருது, அப்படி வராம தடுக்க நம்ம உடம்புல என்ன மெக்கானிசம்ஸ் இருக்கு, இதை புரிஞ்சுக்கிறது தான் என்னையோட நோக்கம். கரெக்ட். இது ரொம்ப முக்கியம். வாங்க கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலம்னா என்னன்னு சும்மா ஒரு தடவை பார்த்துருவோம். ஓகே. இது ஒரு பயங்கர சிக்கலான அமைப்பு. நம்ம உடம்போட ஆர்மி, போலீஸ் மாதிரி. ஆவா. பாக்டீரியா, வைரஸ் மாதிரி வெளிந்து வர்ற எதிரிங்க மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்குள்ளேயே தப்பா உருவாகுற கேன்சர் செல் மாதிரி ஆபத்துகளையும் இது கண்டுபிடிச்சு அழிக்கும். சரி. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எது நம்ம செல், எது எதிரி செல்லுன்னு பிரிச்சு பார்க்கணும். ஆமா, அந்த டிஃபரன்ஸ் தெரியணும். அப்படி தெரியாம போயிட்டா அவ்வளவுதான், நம்மளே தாக்க ஆரம்பிச்சிடும். மிக சரியா சொன்னீங்க. இந்த சிஸ்டம்ல வெறும் செல்கள் மட்டும் இல்ல, நிறைய உறுப்புகளும் இருக்கு. எலும்பு மஜ்ஜை, அதாவது போன் மேரோ. எலும்புக்குள்ள. ஆமா. அப்புறம் தைமஸ் சுரப்பி, இது நம்ம மார்பெலும்புக்கு பின்னாடி இருக்கும். இது ரெண்டும் தான் பிரைமரி ஆர்கன்ஸ். இங்கதான் முக்கிய பாதுகாப்பு செல்கள் உருவாகும், இல்லனா ட்ரைனிங் எடுக்கும். ஓகே, போன் மேரோ, தைமஸ். இது தவிர நிணநீர் கணுக்கள், லிம்ப் நோட்ஸ்னு சொல்றோமே, கழுத்துல அக்குள்ள வீங்கும்ல சில சமயம், ஆமா ஆமா. அது. அப்புறம் மண்ணீரல், ஸ்ப்ளீன், இதெல்லாம் செகண்டரி ஆர்கன்ஸ். நம்ம பிளட் சர்க்குலேஷன் மாதிரி லிம்பாட்டிக் சிஸ்டம்னு ஒரு தனி நெட்வொர்க் இருக்கு. நிணநீர் மண்டலம். ஆமா, அதுல லிம்ப்னு ஒரு திரவத்துல கோடிக்கணக்கான நோய் எதிர்ப்பு செல்கள் உடம்பு முழுக்க ரோந்து போயிட்டே இருக்கும். ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி. அதேதான். எங்கேயாவது எதிரி தெரிஞ்சா பிடிச்சு பக்கத்துல இருக்கிற லிம்ப் நோடுக்கு கூட்டிட்டு போகும். அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்க விசாரணை நடக்கும். சூப்பர். அப்போ இந்த பாதுகாப்பு படையில முக்கிய வீரர்கள் யாரு? நிறைய பேர் இருக்காங்க. ஆனா முக்கியமா 2 வகை: பி செல்கள், டி செல்கள். பி செல்ஸ், டி செல்ஸ். ஓகே. ரெண்டுமே போன் மேரோல தான் பிறக்குது. சரி. ஆனா பி செல்கள் அங்கேயே மெச்சூர் ஆயிடும். பி ஃபார் போன் மேரோ ஞாபகம் வச்சுக்கலாம். ஓ, சரி சரி. டி செல்கள் அங்கிருந்து கிளம்பி தைமஸ் சுரப்பிக்கு போய் அங்கதான் மெச்சூர் ஆகும். அதான் டி ஃபார் தைமஸ். ஆஹா, பி போன் மேரோ, டி தைமஸ். ஈஸியா இருக்கு. இந்த செல்கள் மேல சிடி மார்க்கர்னு சில அடையாள பொருத்தம் இருக்கும். சிடி மார்க்கர்ஸா? அப்படின்னா? அது ஒரு யூனிஃபார்ம்ல இருக்க பேட்ஜ் மாதிரி. ஓ, ஐடி கார்டு மாதிரி. அதுதான். ஒரு பேட்ஜ் இருந்தா அது ஒரு வகை டி செல், வேற பேட்ஜ் இருந்தா அது வேற வகை. இத வச்சுதான் மத்த செல்கள் இதெல்லாம் யாருன்னு கண்டுபிடிக்கும். சரி சரி. அப்போ டி செல்கள்ல நிறைய வகை இருக்கா? ஆமா, அந்த பேட்ஜ் வச்சு பிரிக்கலாம். CD4 அப்படின்னு பேட்ஜ் இருந்தா அது டி ஹெல்பர் செல், டிஹெச் பேர்ல இருக்குல்ல. இது மத்த செல்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹெல்பர் செல்ஸ். ஓகே. குறிப்பா பி செல்கள் ஆன்டிபாடி தயாரிக்க இவங்க உதவி வேணும். அப்புறம் CD8 பேட்ஜ் இருந்தா அது டி சைட்டோடாக்சிக் செல். சைட்டோடாக்சிக். ஆமா, இவங்க தான் நேரடி ஆக்ஷன் ஹீரோஸ். வைரஸ் பாதிச்ச நம்ம செல்கள் இல்லனா கேன்சர் செல்களை நேருக்கு நேரா போய் அழிச்சிடுவாங்க. ஓ, இவங்க தான் கில்லர் செல்ஸ் மாதிரி. கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா இங்க தான் எப்படி சொல்றது, ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. என்ன சிக்கல்? இந்த பி செல்களும் டி செல்களும் உருவாகும் போது சில சமயம் தப்பு நடந்துடும். என்ன தப்பு? அது நம்ம உடம்போட சொந்த புரதங்களையே எதிரின்னு தப்பா புரிஞ்சுகிட்டு அதையே தாக்குற மாதிரி உருவாகிட வாய்ப்பு இருக்கு. அட கடவுளே, நம்ம சிஸ்டம்ல இப்படி ஒரு ப்ராப்ளமா? ஆமா, இது ரேண்டமா நடக்கலாம். இதுதான் ஆட்டோ இம்யூனிட்டிக்கு முதல் படி. நம்ம ஆளே நமக்கு எதிரியா மாறுற மாதிரி. ஐயோ, அப்போ இந்த மாதிரி நம்மளையே தாக்குற செல்களை என்ன பண்ணும் நம்ம உடம்பு? அப்படி விட்டுருமா? இல்ல, நல்ல வேளையா அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. அதுக்கு பேரு மைய சகிப்புத்தன்மை, சென்ட்ரல் டாலரன்ஸ். சென்ட்ரல் டாலரன்ஸ்? ஆமா, அதாவது இந்த பி செல்கள் போன் மெரோலையும் டி செல்கள் தைமஸ்லயும் மெச்சூர் ஆகும்போதே ஒரு குவாலிட்டி செக் நடக்கும். அங்கேயே டெஸ்ட் பண்றாங்க. ஆமா, நம்ம சொந்த புரதங்களை தாக்குற செல்கள் எதுன்னு கண்டுபிடிச்சு அது எல்லாம் பெரும்பாலும் அழிச்சிடுவாங்க, இல்லனா பவர்லெஸ் ஆக்கிடுவாங்க.
ஓ, நல்ல ஃபில்டரிங் சிஸ்டம். இது ஒரு முக்கியமான முதல் கட்ட பாதுகாப்பு. ஆனா பிரச்சனை என்னன்னா, என்ன? இதுலயும் தப்பிச்சிடுமா? ஆமா, இந்த ஃபில்டரிங் 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்கான செல்கள்ல தப்பான சிலதை கண்டுபிடிக்கணும். சில சமயம் லேசா நம்மள தாக்குற செல்கள் அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணி தப்பிச்சு வெளியே வந்துரும். ஓ நோ. அப்போ இந்த முதல் செக்யூரிட்டி லேயரை தாண்டி வந்தா? ஆமா, அப்படி தப்பிச்சு நம்ம ரத்தம் நிணநீர் மண்டலத்துல சுத்துற இந்த சுய தாக்குதல் செல்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் 2வது பாதுகாப்பு லேயர் இருக்கு. அதுதான் புறசகிப்புத்தன்மை. புறசகிப்புத்தன்மை, பெரிஃபரல் டாலரன்ஸ். கரெக்ட். பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ், அதாவது சென்ட்ரல் ஆர்கன்ஸை விட்டு வெளியே உடம்போட மத்த பகுதிகள்ல இந்த தப்பிச்ச செல்களை கட்டுப்படுத்துறது. சரி. இந்த புறசகிப்புத்தன்மை எப்படி வேலை செய்யுது, அதுக்கு யாரு முக்கிய காரணம், அவங்களை இயக்குற ஜெனட்டிக் கோடு என்ன, இதெல்லாம் கண்டுபிடிச்சதுதான் இந்த 2025 நோபல் பரிசுக்கு காரணம். வாவ். அப்போ இது ஆட்டோ இம்யூன் நோய்களை புரிஞ்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்குமே. நிச்சயமா. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுலயும் இது ஒரு பெரிய மைல்கல். அப்போ அந்த 2வது பாதுகாப்பு படை வீரர்கள் யாரு? அவங்க தான் ரெகுலேட்டரி டி செல்கள், சுருக்கமா ட்ரெக்ஸ். ட்ரெக்ஸ், ரெகுலேட்டரி டி செல்ஸ். ஆமா, இதுவும் ஒரு ஸ்பெஷல் டைப் டி செல் தான். முன்னாடி இதுக்கு சப்ரஸர் டி செல்ஸ்னு கூட பேர் இருந்துச்சு. சப்ரஸர்னா? அடக்கி வைக்கிறதா? அதேதான். இவங்களோட வேலையே மத்த டி செல்களோட ஆக்டிவிட்டிய, குறிப்பா இந்த தப்பிச்சு வந்த சுயதாக்குதல் டி செல்ஸோட ஓவர் ஆக்டிவிட்டிய அடக்கி வைக்கிறது தான். ஓ, இவங்க தான் அமைதி படையா? சொல்ல போனா அப்படிதான். இவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இவங்க மேல CD4 பேட்ஜ் இருக்கும், ஹெல்பர் செல் மாதிரி. அதோட கூடவே CD25னு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பேட்ஜ் இருக்கும். இந்த CD4 + CD25 தான் ட்ரீக்ஸோட அடையாளம். ஓகே, CD4 அண்ட் CD25. இந்த ட்ரீக்ஸ் எப்படி உருவாகுது, எப்படி வேலை செய்யுது, இதுக்கு காரணம் எந்த மரபணு, இத கண்டுபிடிச்சதுக்கு தான் 3 பேருக்கு இந்த வருஷம் நோபல் பரிசு. யார் யாரு? ஜப்பான்ல இருந்து ஷிமோன் சகாகுச்சி, அப்புறம் அமெரிக்கால இருந்து மேரி ப்ருங்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல். சகாகுச்சி, ப்ருங்கோ, ராம்ஸ்டெல். சரி, இவங்க என்ன பண்ணாங்க? முதல்ல ஷிமோன் சகாகுச்சி 1995ல ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? அவர் கொஞ்சம் எலிகளுக்கு பறந்த கொஞ்ச நாள்லயே தைமஸ் சுரப்பிய ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாரு. தைமஸையா? அப்போ டி செல்கள் சரியா உருவாகாது? அதான் அவரும் நினைச்சிருப்பாரு, இம்யூனிட்டி குறையும்னு. ஆனா என்ன ஆச்சுன்னா, அந்த எலிகளுக்கு இம்யூனிட்டி குறையல, பயங்கரமான ஆட்டோ இம்யூன் நோய்கள் வந்துடுச்சு. அடா, என்னது? ஆமா, உடம்பே தன்னை தாக்க ஆரம்பிச்சது. இதுல இருந்து சாககுச்சி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாரு. தைமஸ் தப்பான டி செல்களை அழிக்கிறது மட்டும் இல்ல, அந்த தப்பான செல்களை கண்ட்ரோல் பண்ற இந்த டி ரெக்ஸையும் உருவாக்குது. தைமஸ் எடுத்ததால டி ரெக்ஸ் இல்லாம போச்சு, அதனால ஆட்டோ இம்யூனிட்டி வந்துடுச்சு. ஓ, அப்போ தைமஸ் 2 வேலை பாக்குது. ஆமா, இத ப்ரூஃப் பண்ண அவர் என்ன பண்ணாருன்னா, ஹெல்தியான எலிகிட்ட இருந்து டி ரெக்ஸ் மட்டும் தனியா எடுத்து சரி, அது அந்த தைமஸ் இல்லாத நோயாளி எலிக்கு இன்ஜெக்ட் பண்ணாரு. என்ன ஆச்சுன்னா, என்னாச்சு? அந்த நோயாளி எலியோட ஆட்டோ இம்யூன் பிரச்சனை நல்லா குறைஞ்சுது. வாவ், அப்போ டி ரெக்ஸோட முக்கியத்துவத்தை நேரடியா காட்டிட்டாரு. ஆமா, ஆனா இந்த டி ரெக்ஸ் எப்படி உருவாகுது, அதுக்கு என்ன ஜெனட்டிக் காரணம்னு அப்போ தெரியல. சரி, அது யாரு கண்டுபிடிச்சா? அததான் 2001ல ப்ரூன்கோவும் ராம்ஸ்டெல்லும் கண்டுபிடிச்சாங்க. அவங்க FOXP3 அப்படின்னு ஒரு ஜீன் கண்டுபிடிச்சாங்க. FOXP3. ஆமா, FOXP3. இந்த ஜீன் தான் டீரெக்ஸ் உருவாகிறதுக்கும் அது ஒழுங்கா வேலை செய்யறதுக்கும் ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் ஸ்விட்ச் மாதிரி வேலை செய்யுதுன்னு சொன்னாங்க. மாஸ்டர் ஸ்விட்ச்? ஆமா, இது மனுஷங்களோட X குரோமோசோம்ல இருக்கு. இந்த FOXP3 ஸ்விட்ச் ஆன் ஆனாதான் ஒரு நார்மல் டி செல் ஒரு டீரெக் செல்லா, அதாவது ஒரு பீஸ் கீப்பரா மாற முடியும். அப்போ இந்த 3 பேர் கண்டுபிடிப்பையும் சேர்த்தா FOXP3 ஜீன் இருந்தாதான் டீரெக்ஸ் உருவாகும். கரெக்ட். அந்த டீரெக்ஸ் தான் ஃபில்டர்ல இருந்து தப்பிச்சு வர்ற டேஞ்சரான டி செல்லை கண்ட்ரோல் பண்ணும். சரியா சொன்னீங்க. குறிப்பா அந்த CD8+ சைட்டோடாக்சிக் டி செல்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணும்? சில கெமிக்கல் மெசேஜ் அனுப்பி அமைதியா இருங்கன்னு சொல்லும். இல்லனா ரொம்ப ஓவரா போற செல்களை நேரடியாவே அழிச்சிடும். ஓ, இதுதான் புறசகிப்புத்தன்மைக்கு அடிப்படை. இப்போ யோசிங்க, இந்த FOXP3 ஜீன்லயே ஏதாவது குறைபாடு, மியூட்டேஷன் இருந்தா? ஐயோ, அப்ப TRGயே சரியா உருவாகாது, இல்லனா ஒழுங்கா வேலை செய்யாது. அப்போ என்ன ஆகும்? தப்பிச்சு அந்த செல்ஸ் கண்ட்ரோல் இல்லாம நம்மள தாக்கும், ஆட்டோ இம்யூன் நோய் வரும். எக்ஸாக்ட்லி.
மனுஷங்கள்ல FOXP3 குறைபாடுனால வர்ற ஒரு சீரியஸ் நோய்க்கு பேரு ஐபெக்ஸ் சிண்ட்ரோம். ஐபெக்ஸ். ஆமா, ஐபெக்ஸ். இது குழந்தைங்களுக்கு பிறந்ததுல இருந்தே வரும். ஸ்கின்ல பயங்கர ரேஷஸ், பல சுரப்பிகள் வேலை செய்யாது, வயித்துப்போக்குன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுதான் FOXP3யும் TRGSம் எவ்ளோ முக்கியம் காட்டுது. கேட்கவே கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட 70க்கு மேல ஆட்டோ இம்யூன் நோய்கள் இருக்குன்னு வேற சொல்றாங்க. ஆமா, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸ், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்னு நிறைய. அப்போ இந்த ட்ரெக் FOXP3 கண்டுபிடிப்பால இப்ப என்ன பிராக்டிக்கல் யூஸ் இருக்கு? ட்ரீட்மெண்ட்ல எப்படி உதவுது? பயன்கள் நிறைய இருக்கு. இது ட்ரீட்மெண்ட் முறைகளையே மாத்த போகுது. 2 முக்கியமான ஏரியாவை பார்க்கலாம். சொல்லுங்க. 1, ஆட்டோ இம்யூன் நோய்களும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையும். சரி. இந்த 2 கண்டிஷன்லயும் பிரச்சனை என்ன? இம்யூன் சிஸ்டம் ஓவரா வேலை செய்யுது இல்ல தப்பா வேலை செய்யுது. ஆமா, ஒண்ணுல நம்மள தாக்குது, இன்னொன்னுல புதுசா வச்ச உறுப்பை தாக்குது. கரெக்ட். அப்போ இங்க என்ன பண்ணலாம்னா, பேஷண்டோட உடம்புல T-ரெக்ஸோட எண்ணிக்கையை அதிகமாக்கலாம், இல்லனா அதோட வேலையை தூண்டலாம். T-ரெக்ஸ் அதிகமாக்குறதா? எப்படி? சில growth factors கொடுத்து நேச்சுரலா ஜாஸ்தி பண்ணலாம், இல்லனா லேப்ல T-ரெக்ஸ வளர்த்து திரும்ப பேஷண்ட்கே செலுத்தலாம். இதுக்கு அடாப்டிவ் T-ரெக் தெரபின்னு பேரு. ஓ, லேப்ல வளர்த்து திரும்ப அனுப்புறது. ஆமா, இப்படி T-ரெக்ஸ் அதிகமானா அது ஓவர் ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணி சிம்டம்ஸை குறைக்கும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல மூட்டு வலிக்கு காரணமான செல்களை தடுக்கும். டைப் 1 டயபெட்டிஸ்ல கணையத்தை காப்பாத்த உதவும். இது நல்ல விஷயமா இருக்கே. ரெண்டாவது ஏரியா என்ன? ரெண்டாவது, புற்றுநோய் சிகிச்சை, கேன்சர் ட்ரீட்மெண்ட். கேன்சர் ட்ரீட்மெண்டா? இது எப்படின்னு புரியலையே. இது அப்படியே உல்டா. ஆட்டோ இம்யூன்ல T-ரெக்ஸ் அதிகமாக்க பார்த்தோம் இல்லையா? ஆமா. கேன்சர்ல குறைக்க பார்க்கணும். குறைக்கவா? ஏன்? ஏன்னா நிறைய கேன்சர் கட்டிகள் ரொம்ப புத்திசாலி. அதுங்க என்ன பண்ணும்னா, தன்னை காப்பாத்திக்க தன்னை சுத்தி நிறைய T-ரெக்ஸ வர வச்சுக்கும். அப்படியா? எதுக்கு? இந்த T-ரெக்ஸ் கேன்சர் செல்களை அழிக்க வர நம்ம கில்லர் T செல்ஸ் இருக்கே, ஆமா, அந்த CD8+ செல்ஸ், அதை தடுத்து நிறுத்திடும். இங்க சண்டை போடாத போன்னு சொல்லிடும். இதனால நம்ம இம்யூன் சிஸ்டத்தாலேயே கேன்சர் அழிக்க முடியாம போயிடும். அடப்பாவமே, கேன்சர் எப்படி எஸ்கேப் ஆகல? ஆமா, அப்போ ட்ரீட்மெண்ட் என்ன? கேன்சர் கட்டிய சுத்தி எடுக்கிற TGஸோட வேலையை தடுக்கணும், இல்ல அவங்கள கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி மருந்து கொடுக்கணும். ஓ, TGஸ பிளாக் பண்ணா? ஆமா, பிளாக் பண்ணா நம்ம கில்லர் T செல்கள் எந்த தடையும் இல்லாம உள்ள போய் கேன்சர் செல்களை தாக்கி அழிக்கும். இது இம்யூனோதெரபியில ஒரு முக்கியமான அப்ரோச். ஆனா இதுல ஒரு ரிஸ்க் இருக்கே. எல்லா TGஸையும் பிளாக் பண்ணா ஆட்டோ இம்யூன் நோய் வந்துராதா? கரெக்டான கேள்வி. அதான் இதுல இருக்கிற சேலஞ்ச். எப்படி கரெக்டா கேன்சர் கிட்ட இருக்கிற TGஸ மட்டும் டார்கெட் பண்றதுன்னு தான் இப்போ ரீசர்ச் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 200க்கும் மேல கிளினிக்கல் ட்ரையல்ஸ் உலகம் முழுக்க TGஸ வச்சு நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் TGஸ கூட்டணும், இன்னொரு பக்கம் குறைக்கணும். பயங்கர நுணுக்கமா இருக்கே. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இம்யூனாலஜியோட ஃபாதர்னு சொல்ற பால் எர்லிச் ஆரம்பத்துல நம்ம உடம்பே நம்மள தாக்கும்னு நம்பவே இல்லையாமே. ஆமா, ஹாரர் ஆட்டோடாக்சிகசிஸ்னு சொன்னாரு. பயங்கரமான சுய நச்சுத்தன்மை, அப்படி நடக்கவே வாய்ப்பில்லைன்னு நினைச்சாரு. ஆனா இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு பாக்குறோம். அறிவியல் எப்படி மாறுது பாருங்க. நிச்சயமா, அறிவியலோட வளர்ச்சியே அப்படித்தான். இதுல இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்கு. சொல்லுங்க. இந்த T-ரெக்ஸ் நம்மள நாமளே தாக்காம பாத்துக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியா இருக்க, ஆமா, ப்ரோபயோட்டிக்ஸ், டெக்னிக்கலா அதுவும் ஃபாரின் தான். ஆனா நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை தாக்காம சகிச்சுக்கிட்டு போகுதில்ல, ஆமா, அதுக்கும் T-ரெக்ஸோட பங்கு இருக்கு. நாம சாப்பிடுற புரோட்டீன் மேல தேவையில்லாம அலர்ஜி வராம பாத்துக்கிறதுலயும் இதுக்கு வேலை இருக்கு. ஓ, அப்போ தேவையில்லாத இம்யூன் ரெஸ்பான்ஸை தடுக்குது. ஆமா, அதே மாதிரி நம்ம உடம்புல சில இடங்கள் இம்யூன் பிரிவிலேஜ்ட் சைட்ஸ். இம்யூன் பிரிவிலேஜ்டா அப்படின்னா? அதாவது அந்த இடத்துக்குள்ள இம்யூன் செல்கள் சாதாரணமா போகாது. கண், மூளை, டெஸ்டிஸ் ஆண்களுக்கு, கர்ப்பப்பை பெண்களுக்கு மாதிரி இடங்கள். ஏன் அங்க போகாது? ஏன்னா அங்க இருக்க செல்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். இம்யூன் செல்கள் உள்ள போனா அது எதிரி நினைச்சு தாக்கிட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த இடங்களுக்கு ஸ்பெஷல் பாதுகாப்பு. ஓ, அங்கேயே ஒரு பாதுகாப்பு வளையம். ஆமா, இதுவும் தேவையில்லாத சுய தாக்குதலை தவிர்க்கிற ஒரு வழிதான். டெஸ்டிஸ்ல அடிபட்டா ஏன் அவ்ளோ வலிக்குதுன்னா, அந்த ஏரியாவை டேமேஜ்ல இருந்து காப்பாத்தணும், அதே சமயம் இம்யூன் சிஸ்டம் உள்ள பிரச்சனை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான். ரொம்ப ஆழமான விஷயங்கள் இதெல்லாம். அப்போ மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம இம்யூன் சிஸ்டம் ஒரு பவர்ஃபுல் வெப்பன். ஆனா அது ஒரு டபுள் ஏஜ் ஸ்வார்ட். நம்மள காக்கவும் செய்யணும், அழிக்கவும் கூடாது. கரெக்ட்.
இந்த ரொம்ப நுட்பமான பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுல புறநோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை முக்கியம். ஆமா. அந்த சகிப்புத்தன்மைக்கு முக்கிய காரணம் ரெகுலேட்டரி டி செல்ஸ், ட்ரெக்ஸ். ஆமா. இந்த அமைதிப்படை வீரர்களான ட்ரெக்ஸையும் அவங்கள உருவாக்குற FOXO3 ஜீனையும் கண்டுபிடிச்சதுக்கு தான் ஷிமோன் சாகடோச்சி, மேரி ப்ரூங்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல்க்கு 2025 நோபல் பரிசு. மிகச்சரியா சொன்னீங்க. அவங்களோட கண்டுபிடிப்பு ஆட்டோ இம்யூன் நோய்களுக்கும் கேன்சருக்கும் எதிரான போர்ல நமக்கு புது வழிகளை காட்டியிருக்கு. சரி, இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புக்குள்ள இவ்ளோ சூப்பரான பாதுகாப்பு சிஸ்டம்ஸ் இருக்கு. சென்ட்ரல் டாலரன்ஸ், பெரிஃபரல் டாலரன்ஸ்ல ட்ரெக்ஸ், இம்யூன் பிரிவிலேஜ் சைட்ஸ்னு பல லேயர்ஸ். ஆமா, இவ்ளோ இருந்தும் நம்ம சாப்பாடு, கிளைமேட் சேஞ்ச், ஜீன்ஸ், ஸ்ட்ரெஸ்ன்னு பல விஷயம் இந்த பேலன்ஸை குலைச்சு ஆட்டோ இம்யூன் நோய்களை கொண்டு வரலான்னு பாக்குறோம். உண்மைதான். அப்போ நம்ம உடம்பு டெய்லி எவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு மெல்லிய நூலிழை மாதிரி இருக்கிற இந்த சமநிலையை காப்பாத்திக்கிட்டு இருக்குன்னு யோசிங்க. நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. எதிர்காலத்துல இன்னும் அதிகமாகிற சுற்றுச்சூழல் மாசு, மாறிட்டே இருக்கிற நம்ம லைஃப் ஸ்டைல், இந்த நுட்பமான சமநிலையை இன்னும் எந்த அளவுக்கு பாதிக்கும்? நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துல இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.